உயிரா பணமான விளையாண்டுட்டு இருக்க வீடியோக்கான செகண்ட் பார்ட் தான் இது. இந்த கேம் சக்சஸ்ஃபுல்லா ஒரு நாள் முழுக்க விளையாண்டா நிறைய காசு வரும் ஸ்டார்ட் பண்ணி 2 மணி நேரத்துல கேஸ் அவுட் ஆயிடுறாரு. 2 தடவை கொலை முயற்சியிலிருந்து தப்பிச்சவர் 3வது முறை எப்படியே ஜெயிச்சலாம் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த கேம் ஆர்கனைஸ் பண்றவங்க இன்னுமே அந்த கேம் டைட் ஆக்குறாங்க. அவர் எங்கெல்லாம் போறாருன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே ஆளை போட்டு பாத்துட்டு இருக்காங்க. கடைசியில அவர் கண்டுபிடிச்சிடுறாங்க. இவரும் எப்படியாவது இந்த ஒரு நாளை ஓட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கார்ல இருக்க டிக்கில போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த காரோட ஓனர் வந்து அந்த கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த கார்ல இருந்து இறங்கிடுறாரு. இறங்கி வந்து பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து ஒரு கால் டாக்ஸி திருடிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டு நேரம் அவரோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு. ஆனா அங்கேயும் எப்படி மோப்பம் முடிச்சு வந்தாங்கன்னு தெரியல. ஒரு வேற வழி இல்லாம மறுபடியும் அந்த கால் டாக்ஸி எடுத்துட்டு தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு கால் டாக்ஸிக்குள்ள ஏறாரு. ஆனா ஏறின அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தாரு. என்ன அதிர்ச்சின்னு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த காருக்குள்ளயுமே ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்காரு. அவருமே ஒரு கொலை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எல்லா கொலை முயற்சியில இருந்து தப்பிச்சிடறாரு. கடைசி 4 மணி நேரம் தான் இருக்கு அந்த நாளை முடிக்கிறதுக்கு. எப்படி இந்த 4 மணி நேரத்தை ஓட்டலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவருக்கு ஒரு ஐடியா வருது. கப்பல்ல பார்ட்டி நடக்கும். அந்த பார்ட்டிக்கு போயிட்டோம்னா யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த கப்பல் பார்ட்டிக்கு போயிட்டு இருக்காரு. ஆனா அங்க போய் பார்த்தா அங்கேயுமே ஒரு சரியான ட்விஸ்ட் ஒன்று காத்துட்டு இருக்கு. ஏன்னா அங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணுமே ஒரு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. சில அந்த ஒரு பொண்ணுமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அந்த நாளையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த கேம்லயே வின் பண்ணிடுறாரு. நீங்க என்ன இந்த பார்ட் 1 வீடியோவை பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க.